கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. வீணான மனுஷனே, கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஆண்டவர் இப்படி எழுதி வச்சிருக்கிறாரே, மனுஷனை போய் வீணான மனுஷனேங்கிறாரே, மனுஷனை போய் வீணான மனுஷனேங்கிறாரே என்ன என்பதை சிந்தித்து கொண்டே இருந்தேன். தேவ ஜனங்களை வீணான மனுஷனேங்கிறாரே, அப்ப என்ன என்பதை சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டு இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? அப்படின்னு என்ன? கிரியைகள் இல்லாத விசுவாசம். நிறைய பேர் சர்ச்சுக்கு வர விசுவாசம் நாங்க சந்திக்கிறோம். அவங்க சொல்றாங்க, இயேசு மேல ரொம்ப அன்பா நாங்க இருக்கிறோம், இயேசு மேல அன்பா இருக்கிறோம், ரொம்ப அன்பா இருக்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், தசமா கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஆனா சத்தியத்தை ஞானசானம் எடுக்கல, சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்கறது இல்லை. ஆனா வீட்டு சந்திக்கக்குள்ள அவ்வளவு அன்பு காட்டுறாங்க, நாங்க உண்மையாவே கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நீ உண்மையான கிறிஸ்துவ சொன்னா சபைக்கு வரணும், உனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கணும், உனக்கு ஒரு சபை இருக்கணும், உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு பரிசுத்த ஆவியம் இருக்கணும், ஒரு பரிசுத்தனுடைய ஐக்கியத்தில் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நல்ல கவனிங்க, நம்ம ஒரு ஐக்கியம்னு சொல்ல முடியும். சர்ச்சுக்கே வர்றதில்லை, சபைக்கே வர்றதில்லை, ஞானசானம் எடுக்கவே இல்லை, பைபிள் வாங்கலை, பாடு புஸ்தகம் வாங்கலை, நாங்கள் இயேசுவில் ஒரே அன்பா இருக்கிறோம்னு சொன்னா அது கிரியை இல்லாத விசுவாசம். இன்னொரு விசுவாசம், சபைக்கு தான் வருவாங்க, ஆனா என்ன இருக்காதுங்க, அவங்களுக்குள்ள தசம பாகம் தரமாட்டாங்க, காணிக்கை தரமாட்டாங்க, அதுக்கு அடுத்து தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. நம்ம எப்படி கேட்டா, நம்ம பயந்து, தேவனுக்கு பயந்து நமக்கு ஆண்டவர் வேலை செய்வதற்கு உடம்புல சுகத்தை கொடுக்கிறார். அதுல ஏதோ நம்ம சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாதிக்கிறதுல தசம்பாவத்தை எடுத்து வச்சு கொண்டு வந்து நீங்க போடும்பொழுது, நீங்க காணிக்கை எடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்க காணிக்கையை பார்க்கிறார். பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். காணிக்கை போடுவதை ஆண்டவர் எல்லாருடைய கைகளையும் பார்க்கிறார். அப்ப தசம்பாவத்தை கொடுக்கறத பார்க்கிறார். அப்ப நமக்கு இதன் கிரிகள், நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருந்தோம்னு சொன்னா அந்த கிரியை என்ன செய்ய, நாளுக்கு நாள் ஆசிரியப்படுவோம். நாம் தசமபாவம் தருவதில் உண்மை இல்லை, காணிக்கை தருவதில் உண்மை இல்லை, தகுதி இல்லாத ஒரு காணிக்கையை போட்டோம்னு சொன்னா நம்ம ஆசிரியக்கப்பட மாட்டோம். தகுதியிலான காணிக்கப்படும். அதாவது நீங்க 10 ரூபா பிச்சைக்காரத்தோடு வாங்க மாட்டான், பிச்சைக்காரன்ட்டு நீ 10 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டான். ஏன் வாங்க மாட்டோம்? 10 ரூபாயில ஒன்றும் வாங்க முடியாது. 10 ரூபாயில சின்ன கிராமத்தில் போனால் டீ சாப்பிடலாம், ஆனால் டவுனில் வந்து டீ சாப்பிட முடியாது. டவுனில் 12 ரூபா டீ. அப்போ 10 ரூபாய் செல்லாத ஒரு 10 ரூபாய் கொண்டாந்து நீங்கள் காணிக்கையை போட்டீங்கன்னா உங்கள் காணிக்கையை அங்கீகரிப்பு கிடையாது. சரிங்களா? அப்போ இன்னைக்கு ஒரு சின்ன டிஃபன் சாப்பிட்டாலும், ஒரு ஏழை குடிசைக்குள்ளே போய் டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா 30 ரூபா தக்காளி சாப்பாடு. தக்காளி சாப்பிட்றாங்க 30 ரூபா. நல்ல சாப்பாடு சாப்பிடணும் 150 ரூபா. நல்ல இடத்துல நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடணும் 150 ரூபா சாப்பாடு. அப்போ நீ வந்து 10 ரூபா 30 ரூபாய் காணிக்கை போட்டா அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படுமா? பாருங்க, காணிக்கை போடுறதுக்கு 2 பேர் சபைக்கு வந்தாங்க. யாராரு? ஆபேலும் காயினும் சபைக்கு வந்தாங்க. யாருடைய காணிக்கை யாருடைய ஏற்றுக்கொண்டாரு? ஏன் மற்றவருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளல? அந்த காணிக்கை தகுதி இல்லாதது, உண்மை இல்லாதது. 2 பேருமே ஆண்டவர் தான் படைச்சார்.
காயினையும் ஆண்டதை படைச்சாரு, ஆபேலையும் ஆண்டதை படைச்சாரு. 2 பேரும் காணிக்கை கொண்டு வந்தாங்க. ஆபேல் காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு, அங்கீகரித்தாரு. சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது. காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் வெறுப்பா பார்த்தாரு. அவனுக்கு எரிச்சல் வந்துருச்சு. காணிக்கையினால எரிச்சல் வந்துருச்சு. இல்லையா? அதனாலதான் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காணிக்கை போடணும், ஆண்டவருக்கு பிரியமான தசமாதி தரணும். இது கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. அதான் இங்க சொல்லப்படுது. இல்லையா? அதுக்கு அடுத்து ஓய்வு நாள் உபவாசம் என்ன செய்யுங்க, நம்ம முடிஞ்ச அளவு கை கொள்ளணும். இல்லையா? ஓய்வு நாள் உபவாசனால கை கொள்ளணும். அப்படி கை கொண்டாதான் நம்ம என்ன செய்ய முடியுங்க, கஷ்டங்கள் பாடுகள் வரும் பொழுது ஜெயிக்க முடியும். கஷ்டங்களும் சோதனைகளும் விசுவாசமும் சோதனை வரும், பாடுகள் வரும், வசனத்தின் நிமித்தமும் போத்திரம் வரும். பைபிள் வாய்ச்சி பாருங்க. இல்லையா? அதெல்லாம் ஜெயிக்கணும்னு என்ன செய்யணும், உபவாசத்துக்கு வரணும். ஒரு நேரம் உபவாசம். உங்க வீட்டில் நிறைய உபவாசம் நீங்க எடுத்துக்கலாம், ஆனா ஆலயத்துக்கு வந்து ஒரு நேரம் தான் நடத்த முடியும். இல்லையா? ஐயா நிறைய உபவாசம் நடத்த நினைச்சிட்டு இருக்கிறேன். அதனால வீட்டில் நீங்க செய்யலாம், நைட்டு பகலும் 2 நாளைக்கு 3 நாளோட இருக்கலாம், எல்லாம் ஒரு நாளைக்கு கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சபையில் வந்து ஒரே நேரம் உபவாசம் ஜெபம் நீங்க வந்தீங்கன்னா, அப்போ என்ன செய்யுங்க, உங்களுக்கு எப்படி சோதனை ஜெயிக்கிறது, எப்படி சத்துருவை ஜெயிக்கிறது என்பது உங்களுக்கு நிறைய வசனங்கள் கிடைக்கும், ஜெபங்கள் கிடைக்கும். அப்புறம் என்ன செய்யலாம், அதனுடைய ஆலோசனை அப்படி இருக்கும் பொழுது நம்ம போராட்டங்களை ஜெயிக்கலாம். ஐயா சர்ச்சுக்கு வந்த பின்னாடி கஷ்டம் வந்துருச்சு, ஆண்டு சொன்னாரா? சர்ச்சு வந்து கஷ்டம் வராதுன்னு சொன்னாரா? ஆண்டு சர்ச்சு வந்தபடி கஷ்டம் வரும்னு தான் சொன்னார். நீதி நிமித்தமாக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்த வாழ்க்கை நிமித்தமாக, சத்தியத்தை நிமித்தமாக உங்களுக்கு துன்பம் வரதா செய்யும். துன்பம் வரதா செய்யும். இருக்கிறீங்களா, ஓடுறீங்களா, விழுகிறீங்களான்னு சொல்லி வரும். இல்லையா? உங்க பரிசுத்த வாழ்க்கை உண்மை இருக்கான்னு சொல்லி சோதனை வரும். இல்லையா? அப்புறம் என்ன செய்யுங்க, அப்புறம் அந்த சபையை பிடிச்சிட்டோம்னு சொன்னா ஊழியர்கள்னு கேட்கலாம், ஐயா இப்படிலாம் சோதனை வருது, இப்படிலாம் வேதனை வருது, எப்படி தப்பிக்கிறது, எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேட்கலாம். இல்லையா? நீ சபைக்கு உபவாசத்துக்கு வரலன்னு சொன்னா சோதனை வரும் பொழுது நீ ஏன் வீட்டில் பின்மாறி போயிடுவ. இல்லையா? நீ ஓடி வந்த ஓட்டம் வீணான மனுஷனே. புரியுது உங்களுக்கு சத்தியம்? நீ ஓடி வந்த ஓட்டம் வீணான மனுஷனே, நீ வீணாக ஓடி வந்தது வீணான மனுஷனே. பாருங்க, ஆண்டவர் வார், நான் இந்த சத்தியத்தை அப்படின்னு நினைச்சிட்டே இந்த வசனத்தை இப்படியெல்லாம் ஆண்டவர் சொன்னார். இல்லையா? உன் ஓட்டம் வீணா ஓடி வீணா போயிடக்கூடாது. இல்லையா? இப்படி நம்ம பரிசுத்தவான்கள் மத்தியில ஐக்கியம் இருக்கணும். ஒரு ஜெப கூட்டம் வச்சா என்ன செய்யுங்க, நம்ம வீட்டில் இப்போ ஒரு செத்து போனால் எவ்வளவு போறியா, நீங்க போறியா? உங்க ஜாதி செத்து போனா எத்தனை மைல் தூரம் பஸ் ஏறி போறீங்க. அப்போ ஒரு ஜெப கூட்டம் நடத்துற விசுவாசம் வரக்கூடாதா? உங்க விசுவாசம் எப்படி இருக்குங்க? கிரியில்லாத விசுவாசம் செத்தது. சபையில வர்ற ரத்தம், இயேசு ரத்தத்தால கழுவப்பட விசுவாசி, உன் சகோதரன், உன் சகோதரி, உன் அம்மா, உன் அக்கா என்ன செய்யணும்? நீ ரட்சிக்கப்பட்ட விசுவாசி உன் அக்காவும் சகோதரி சகோதரன். வீட்டுல மாமிசத்துல வளர்றது சகோதர சகோதரி கிடையாது, பாவி. இல்லையா? வீட்டுல வளர்றது பாவி. அந்த பாவியோட ஐக்கியமா கிடக்குறீங்க. அந்த சபையில வர்ற இயேசு ரத்தத்தால கழுவப்பட்ட பரிசுத்தவானோட ஐக்கியமா இருக்க மாட்டேங்கிறீங்க. அதான் கிரியில்லாத விசுவாசம் செத்தது. இல்லையா? நீ ஒரு ஜெப கூட்டத்தை வச்சா வர மாட்டேங்கிற, உனக்கு வேலை இருக்கதான் செய்யும். நாளைக்கு உன் வீட்டுக்கு யார் வருவா? மாமிச பாவி தான் வருவான், நீதிமான் யாரும் வர மாட்டான். இல்லையா? 1000 வேலை இருக்கும். அதனால சபையில உனக்கு ஜெபம் நீ வைக்க மாட்ட, நீ யாரையும் கூப்பிட மாட்ட, வைக்கிறவங்க வீட்டுக்காக நீ வரணும்ல. இல்லையா? அதனாலதான் இதெல்லாம் சேர்ந்ததுதான் வீணான மனுஷனே. நீ சபைக்கு வந்து வீணா கிடக்கிற, வீணா இருக்கிற சொல்றேன். அதுக்கடுத்து சபைக்கு உண்மையான ஜெபிக்கிற விசுவாசம் இருக்கணும். இயேசு உனக்கு என்ன தெரியும், வாயில சொல்ல வச்சதே இந்த ஊழியம் தான். இயேசுவை
வாயில சொல்ல வச்சது இந்த ஊழியம் தான். அதுக்கு முன்னாடி வாயவே திறக்க மாட்டேன். உம்முன்னு இந்த மேலம் அடிக்கிற இடத்துல ஒரு பீப்பு ஊதிட்டு இருப்பான் ஒருத்தன், தனியாக உட்காந்துட்டு வாயை பிறந்துக்கிட்டு அந்த உம்முன்னு மூடிட்டு இருப்பான். அந்த மாதிரி வாயை மூடிட்டு கடந்தீங்க. இங்கே ஆண்டவர் தான் இயேசு சொல்லு, அலையிலியா சொல்லு, சோத்திரம் சொல்லு, இப்படி சொல்ல வச்சு உங்களை விடுதலை வாங்கி கொடுத்து சத்தியத்தை வளர்த்த இடம் இந்த இடம். அலையலுயா, அலையலுயா. அப்போ நீங்க என்ன செய்யறதில்ல, இப்போ நம்ம இந்த ஊழியத்தை மறந்துறது, எங்கேயோ போய் பறக்கிறது. அலையலுயா, தேவச்சலாமே. அதனாலதான் நம்ம கண்ணை திறந்த இடம், நம்மளை வாழ வச்ச இடம். அந்த இடத்துக்கு நன்றியா இருக்கணும். அந்த சபைக்கு நைட்டு போல ஜெபிக்கணும். நீ ஜெபம் பண்ணாலும் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். அலையலுயா, அலையலுயா. அருமையா தேவச்சலமே. ஆகிய இப்படிப்பட்ட செய்யாத மனுஷன் பேர் தான் வீணான மனுஷனே. இப்படிப்பட்ட ஜனங்கள் இல்லாதனால ஜனங்களை பார்த்து ஆண்டு சொல் வீணான மனுஷனேன்னு சொல்றாங்க. அலையலுயா. அதனால பைபிள் ஒவ்வொரு வசனத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டுங்க. இது நிறைய சொல்லலாம் அர்த்தம், நீ நிறைய சொல்லிட்டு போகலாம். அலையலுயா. ஆகிய இப்படிப்பட்ட கீழ்ப்படியா ஜனபுரமே ஆண்டவர் பார்த்து சொல்றாரு வீணான மனுஷனே சொல்றாரு. அலையலுயா. ஏன்னா பரிசுத்த வாழ்க்கையில இப்படி ஒற்றுமை இருந்தீங்கன்னா தான் ஆதி அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல ஆதி சபையில விசுவாசம் இருந்தாங்க. நம்ம என்ன செய்யறோம், இப்ப என்ன செய்யறோம், கீழ்ப்படியாம இருக்கிறோம். நான் பெருசு நீ பெருசு, நீ நான் பெருசு நீ பெருசு. இங்க உண்மையா சபையில இருந்தாதான் கடைசியில் அங்கே வர முடியும். ஐயா, நீ இங்கே காணுகிற ஊழியக்காரனையும் காணுகிற விசுவாசி அறிமுகத்திலையும் உண்மை இல்லைன்னு சொன்னா நீ எங்க இங்க வர முடியும்? இயேசு கட்டாயம் வந்துருவாரா? இயேசு எங்க கத்துக்கொண்ட? இயேசு யாரு போதிச்சா? எங்கே விடுதலை கடை விட்டுக்கொண்ட? இங்கே கண்ணு திறந்தார் ஆண்டவர். ஐயா, நீ போய் இயேசு தெரியும் இயேசு தெரியும் சொல்லி ஊரை சுத்திட்டு சொன்னா அங்க வந்து சேர முடியுமா? ஐயா, ஐயா. தேவச்சலனே இந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு வீணான மனுஷனே. ஐயா, நம்மை வாழ வச்சு நம்மளை சபைக்கு போதிச்சு நம்ம விடுதலை வாங்கி கொடுத்து வாழ்க்கையை ஆஸ்வதிச்ச இடத்த உயிர்ல வரைக்கும் மறக்க கூடாது. அந்த மறக்கிறது என்ன செய்யணும்? ஐயா, நான் மனசுக்கு நினைச்சிட்டே இருக்கிறையா, கிரிகள் இல்லாத விசுவாசம். எங்க வேணாலும் போ, குடித்த நேசிக்கிறியா, போன் பண்றியா, தசமாக அனுப்புறியா, காணிக்கு அனுப்புறியா, ஒரு விசேஷமான நாட்கள்ல குடித்த தாங்குறியா, கிரியில்லாத விசுவாசம் செத்தது. உன் விசுவாசம் செத்த. நீ பட்டியாவே இருக்கிறையா, நமக்கு நீங்க காணிக்க கொடுக்க தசமா கொடுக்க வேணும். ஐயா, நம்ம சாப்பிட்டு 3 மாசம் ஆச்சியா, சாப்பிட்டு 3 மாசம் 4 மாசம் ஆச்சியா, சரி தசமா காணி கொடுக்க வேணும். எப்ப நீ சாப்பிட்றியோ சாப்பாடு ஒரு பகுதியை தசமா கொடு, காணிக்க கொடு. ஐயா, யாரா சாப்பிடாம இருக்கிறீங்களா? கை தூக்கம் வைப்போம். ஐயா, நான் சாப்பிட்டு 3 மாசம் ஆச்சியா, 2 மாசம் ஆச்சியா, யாரும் கை தூக்கம் வைப்போம். அதனால காணிக்கையே நான் கொடுக்க முடியல, தசமாவும் தர முடியல. ஒரு நேரம் சாப்பிட ஒதுக்கு ஆண்டவருக்கு. சாப்பிட 2 நேரம் சாப்பிடு, 1 நேரம் சாப்பிட ஆண்டவர் கொடு. அதுதான் தசமாக, அதுதான் காணிக்கம். கிரியில்லாத விசுவாசம் செத்தது. நான் இயேசு மேல அன்பா இருக்கிறேன். இயேசு மேல இயேசு எப்படி தெரிஞ்சது உனக்கு? இயேசு எப்படி தெரிஞ்சது? வந்து உனக்கு கண்ணை திறந்து வா, படுத்திருக்கா பாரு, மாதிரி கண்ணை திறந்தாரு. அதுமே தேவச்சலமே. ஆகியனால கிரியில்லாத விசுவாசம் செத்தது. பார்த்தீங்கன்னா ரகசியம் சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட விசுவாசி எல்லாம் வீணான மனசனேங்கிறாரு ஆண்டவர். அப்படி விசுவாசியை பார்த்து வீணான மனுஷனே. எங்கேயும் போ, சம்பாதிக்க தசம் பார்த்து அனுப்பு, காணிக்கை அனுப்பு. அப்ப என்ன செய்ய, எந்த சபைக்கும் போ, தசம் பார்த்து அனுப்பிச்சேன்னா ஆண்டு வாசிப்பாரு. நான் ஐயா அன்பு இருக்கிறியா, எல்லா ஊழியக்காரும் தெரியுமியா? இயேசுவே தெரியாது, ஊழியக்கார முறை தெரியுமா? ஐயா, இந்த பேர் தான் விசுவாசம் இல்லாத விசுவாசி, கிரி இல்லாத விசுவாசி ஆண்டு சொன்னார். சரி, அதனாலுமே தேவனுடைய பிள்ளைகளே, இப்பெல்லாம் ஆலோசனை சொல்லும்போது நமக்குள்ள என்ன செய்யுங்க, நம்ம இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகம் நீ நினைக்கிற மாதிரி லேசா போயிட முடியாது. லேசா நான் இத்தனை செல்லுல பார்த்துட்டு இருக்கிறேன், இத்தனை கோடி மைல் இருக்குது பரலோகம். அந்த பரலோகத்துக்கு மேல இருக்குது, பரலோகம் அதுக்கு மேல இருக்குது. அப்ப இத்தனை கோடி மைலை தாண்டிதான் பரலோகத்துக்கு போக முடியும்.
அப்போ இந்த பூமியில நீ உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய உண்மை, உன்னுடைய பரிசுத்தம் எவ்வளவு உண்மையா இருந்தாதான் இத்தனை கோடி மேல ஏறி போக முடியும். இத்தனை கோடி மேல ஏறி ஆவி போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. போன்ற உண்மை, விசுவாசம், பரிசுத்தம் இதை சொன்னா அத்தனை கோடி மேல் தாண்டி போக முடியாது. அங்கே நிறைய அசுத்த ஆவிகள் நிறைய இருக்குது. வான்மரத்து பொல்லாத ஆவியின் சேனைகள் அங்கே இருக்குது. அல்லேலூயா. அது என்ன செய்யுங்க, நீ அது நிறைய சோதிச்சு பார்க்கும். உன்னை வான்மரத்து பொல்லாத ஆவியை சோதிச்சு பார்க்கும். எல்லா சோதனைகளும் நீ உண்மையா இருந்தீங்கன்னா தான், ஜெயிச்சு உண்மையா இருந்தாதான் அங்கே போக முடியும். பரலோகம் லேசு கிடையாதுங்க, சும்மா இந்த 2 அடி கிடையாதுங்க. பரலோகம் வர்றதுக்கு கோடான கோடி மைல் தாண்டி போகணும், உன்னதமான இடத்துக்கு போகணும். அதான் பரலோகம். அதுக்கு மேல 3வது வானம். இந்த வானம் கிடையாது, 3வது வானம், கோடான கோடி மைல். அந்த மயிலுக்கு அங்கே போய் அங்கே பரலோகம் இருக்குது, அங்கே பிரசவம் இருக்கிறாங்க. பைபிளை படிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதனால உங்களுக்கு சொன்னேன், நீ ஐயா நான் சம்பாதிக்கவே இல்லை, 3 நேரம் சாப்பாடு மட்டும் கிடைக்கிது, ரைட், 1 நேரம் சாப்பாடு கட் பண்ணி என்ன செய்ய, அதை காசாக்கி குளித்துக்கு அனுப்பு. அப்போ என்ன செய்ய, கட்டாயம் நீ ஆசிரியக்கப்படுவேன். கட்டாயம் உனக்கு வேலை கிடைக்கும், கட்டாயம் வேலையில் ஆசிரியம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். நீ சபையை மறந்துட்டு ஆட்டா காட்டிட்டு வேலை எங்கேயோ போய்கிட்டு கூத்தடிச்சிருந்தேன்னு சொன்னேன், ஆசிரியம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருபோதும் தாய் தகப்ப ஆஸ்வதிக்காம எத்தனை ஊழியக்காரன் அவன் ஆஸ்வதி கிடையாது. அல்லேலூயா. உன்னை கண்ணை திறந்த இடம், உன்னை வாழ வச்ச இடம், இயேசுன்னு போதிச்ச இடம் தான் உன் தாய் தகப்பனுடைய இடம். அதுபடி எத்தனை ஊழியர்கள் நீ சந்திச்சாலும் இந்தியாவில் ஒரு ஆஸ்வதி விடுதலை முடியாது, அங்கே வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சரணமே, இப்போ நம்ம சந்தித்து போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சரணமே, அதனால கிரியில்லாத விசுவாசம் செத்தது. நான் ஒரு 10 காரியத்தை மாத்திரம் 10 வசனம் 10 காரியத்தை பார்த்து என்ன செய்யப்படுறாங்க முடிக்கப்பா ஏங்க முடிச்சு. அல்லேலூயா. முதலாவது காரியம் 1 கொரிந்தியர் 1:17-18 வசனம். முதல் காரியம் 1 கொரிந்தியர் 1:17-18. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம் வீண் அல்ல, சிலுவை பற்றிய உபதேசம் வீண் அல்ல. அதனால ஆண்டவர் இப்படி பரலோகம் போல வானாதி வானங்களிலிருந்து இறங்கி பூமியில நம்மை போல மனுஷனாக பிறந்து நம்மை போல வாழ்ந்து எத்தனை குருடைய கண்களை திறந்தார், எத்தனை குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், எத்தனை முடவனை நடக்க வச்சார், எத்தனை வியாதிகளை சுகமாக்கினார், எத்தனை கண்ணீரை தொடைச்சார். நல்ல கவனிங்க, அந்த இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சு நன்மை செய்து இந்த பாவிகள் மூலமா அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து நமக்கு முன்பாக தேவத்தூர் முன்பாக பரலோகம் ஏறி போனார். அல்லேலூயா. அதனால சிலுவை பெற்ற உபதேசம் வீண் கிடையாது, அதுல கிரியை இருக்கிறது. அல்லேலூயா. அதனால சிலுவை பெற்ற காரியத்தில் வீண் கிடையாது, அதுல காரியம் இருக்கிறது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது நமக்கு அந்த வசனத்துல. அதனால 18 வசனம் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது, தேவ பலனாய் இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க ஊழியக்காரர் நமக்கு தான் பலவீனம், வலி, வியாதி, சோறுலாம் வருது. ஊழியக்காரர் எதுவும் வர்றதில்லை. உங்களை விட எங்களுக்கு அதிகமான பிரச்சனை வரும், உங்களை விட அதிகமான பிரச்சனை. ஆனா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அழுக மாட்டோம், அதுக்காக வேதனைப்பட மாட்டோம். இது எம்மாத்திரம் இந்த வலி, எம்மாத்திரம் இந்த பிரச்சனை ஆனிச்சு நாங்கள் என்ன செய்வோம், நாளை யாரையும் சொல்லவே மாட்டோம். இல்லையா? ஏன்னு சொன்னா எவ்வளவோ பாடுகள் தாண்டி தான் நம்ம பரவம் போக வேண்டியிருக்குது. அதனால எவ்வளவோ பணம் இல்லைன்னா கஷ்டம், பொருள்னா கஷ்டம், வலிச்சா அழுக, இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய காரியம். நான் எத்தனோ பாடுகளை சகிச்சாச்சு, எத்தனோ கஷ்டங்களை சகிச்சாச்சு. இதெல்லாம் சகிச்சு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த
இடத்துல நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால சிலுவை உபதேசம் வீண் அல்ல, சிலுவை உபதேசம் வீண் அல்ல என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17வது வசனம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டு எப்படி வச்சிருக்கிறார்? சுகமா வச்சிருக்கிறாரு, தெளிந்த புத்தியா வச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம நீட்டா வச்சிருக்கிறாரு. எவ்வளோ நம்ம ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். அப்ப நம்ம பாவத்தை போல இயேசு மன்னிச்சிட்டாரு. நம்ம பாவத்தெல்லாம் இயேசு மன்னிச்சிட்டாரு. நம்ம நோய்களை சுகமாக்கிட்டாரு. நம்ம வேதனையெல்லாம் போக்கிட்டார். அந்த வேதனை கிடையாது அனுப்போம். இல்லையா? அதனாலதான் கிறிஸ்து உயிரோடு எழுந்தது வீண் அல்ல. கிறிஸ்து உயிரோடு எழுந்தது வீண் அல்ல. நம்மளை மீட்டெடுக்கவே இயேசு உயிரோடு எழுந்தார். இல்லையா? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, அறியாமையிலிருந்து நம்ம நாடு மீட்டெடுக்கவே ஆண்டவர் நமக்கு உயிரோடு எழுந்தார். அதனால கிறிஸ்து உயிரோடு எழுந்தது வீண் அல்ல. வீணான மனுஷனே, கிறிஸ்து உயிரோடு எழுந்தது வீண் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியம் யோவான் 12:19. யோவான் 12:19. அப்பொழுது பரிசேயர் ஒருவரையொருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசேயர் சதுசேயர் சொல்றாங்க, உலகமே அந்த இயேசு பின்னாடி போயிட்டு இருக்குது, இயேசு பின்னாடி போயிட்டு இருக்குது. ஆனால் நீங்க அறியாம இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பரிசேயர் சதுசேயர் இயேசு பூமியில் இருந்து நாட்கள் சொல்றாங்க. அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுறது வீண் அல்ல. இயேசுவை பின்பற்றுவது வீண் அல்ல. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அதனால இத்தனை கஷ்டங்களும் இத்தனை பாடுகளும் நாங்க பட்டுக்கிட்டு ஓடி ஏன் செய்யறோம்னா, தேவாதி தேவன்கிட்ட போகிற மட்டும்தான், தேவராஜ்யம் போகிற மட்டும்தான், தேவனுக்கு பிரியமான ஜனங்களை பூராமே அங்கே கூட்டிட்டு போகிற மட்டும்தான். இயேசுக்கு வந்தா நோய் போகும், பேய் போகும், வேலை கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், பணம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதனால என்ன செய்யுங்க, இயேசுக்கு வர்றதுனால கிடைக்கும். ஆனால் அது முக்கியம் கிடையாது. நமக்கு நல்ல தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கொண்டு, அபிஷேக வரங்களை, கனிகளை பெற்றுக்கொண்டு, ஆண்டுடைய ஊழியத்தை நேசிச்சு நிலைச்சிருந்து, கடைசி நிலைச்சிருந்து நம்ம என்ன செய்யுங்க, இங்கே நல்லா செழிப்பா வாழ்ந்து கடைசி தேவராஜ்யம் போகணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்ன எல்லாரும் மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு சொன்னார். அல்லேலூயா. அப்போ இயேசுவை பின்பற்றுவது வீண் அல்ல. நாங்கள் கஷ்டப்பட்டு, இத்தனை வேதனை போட்டு, இத்தனை ரத்தத்தை சிந்தி, இத்தனையும் நாங்கள் பொறுமையாக சகிச்சு, அப்போ இதுக்கு தேவராஜ்யத்துக்கு போகிறதுக்குதான் நாங்கள் என்ன செய்தோம், இதெல்லாம் உங்களுக்கு போதிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு எங்கள் வாழ்க்கையே சாட்சி, உங்களுக்கு எங்கள் வாழ்க்கையே சாட்சி. அல்லேலூயா. நாலாவது அதே யோவான் 12 அதிகாரம் 17-18. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை ஆராதிப்பது வீண் அல்ல. இயேசுவை ஆராதிப்பது வீண் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பூலோகத்தில் வானத்தையும் பூமியும் சூரியனை சந்திரனை உண்டாக்காத தெய்வங்கள் கோடிக்கணக்கான தெய்வங்கள் உண்டு, கோடிக்கணக்கான தெய்வங்கள் உண்டு. அந்த தெய்வங்களை என்ன செய்யாதுங்க, அவர் விடுதலை கொடுக்காது, ரட்சிக்காது என்று அந்த இயேசு விடுதலை தருவார். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் சூரியனை சந்திரனை அண்டா சராசம் படைத்த தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். தேடி வந்த மனுஷனை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பி வந்த மனுஷனை வெறுமையா அனுப்ப மாட்டார், ஒரு அற்புதத்தை செய்துதான் அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அருமை தேவச்சனமே, அதனால இயேசுவை ஆராதிப்பது வீண் அல்ல. நீங்க வந்ததெல்லாம் வீணு கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் உங்க வாழ்க்கையில செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. ஐந்தாவதாக 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னோர்கள் யார்? முன்னோர் யாரு? நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி, நம்ம ஜாதி ஜனம் முன்னோர்கள். முன்னோர்கள் வீணான நடத்தை பேச்சு வாழ்க்கை, வீணான வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த வீணான வாழ்க்கையில நம்ம அடிமைப்பட்டு கடந்தோம். தாத்தா சொன்னா சரி, அப்பா சொன்னா சரி, அம்மா சொன்னா சரின்னு சொல்லி கடந்தோம். தேவன் நம்மை இடத்துல கொண்டாந்து கண்ணை திறந்து விட்டார். பரிசுத்த வாழ்க்கையில சத்தியத்தை கொடுத்தார். கல்வார் ரத்தத்தில் நம்மை கழுவினார். பாவத்துல மன்னிச்சார், அக்கிரமத்துல மன்னிச்சார். நம்மை பரிசுத்தவான் நீதிமானாக கண்டார் சிலுவையில. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகியனாலே அப்போ ஆண்டவருக்காக நம்ம வெறுத்தது, கர்த்தருக்காக யாவற்றை வெறுத்தது வீண் அல்ல. அல்லேலூயா. இத்தனை காரியத்தை வெறுத்து வந்தது வீண் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அந்த அக்காவோட, அந்த அண்ணனோட, அந்த சொந்த பந்தத்தோட என்ன செய்யலாம்? உமால் அடிக்கலாம்ல, ஏன் நம்ம அடிக்க முடியல? அல்லேலூயா. அதாவது பாவத்துல ஊறி போய் கிடக்குறாங்க. பாவத்துல ஊறி போய் கிடக்குறாங்களோட எப்படி அருவருப்பான ஜனங்கள்கிட்ட போய் நம்ம எப்படி உறவாடுறது? அல்லேலூயா. அல்லேலூயா. மாமிசமும் மனசும் விரும்பின மாதிரி வாழ்ந்து, இஷ்டமாதி வாழ்ந்து, அருமையா தேவச்சனமே, உண்ட வீட்டுக்கே உழ வைக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. உண்ட வீட்டுக்கே உழ வைக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையா தேவச்சனமே, கர்த்தருக்காக யாவற்றை வெறுத்தது வீண் அல்ல. பவுல் பாருங்க, அத்தனை படிப்பு, WMA படிச்ச படிப்பு, அத்தனை பாசை, அத்தனை சொகம், அத்தனை சொத்து, அத்தனை பதவியை விட்டு வந்தது வீண் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையா தேவச்சனமே, அதனால நாம் இது வரைக்கும் எல்லாம் விட்டு வந்தது வீண் அல்லன்னு ஆண்டு சொன்னார். இத்தனை வருஷமா எல்லாத்தையும் விட்டு வெறுத்துட்டு வந்தோம், அது வீண் அல்ல, அதுக்கு ஒரு காரியம் உண்டு சொன்னார் ஆண்டவர். 6வது சொல்றாரு, யாக்கோபு 4:5. யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு 4:5 அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராகிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அதனால வீணான மனுஷனேங்கிறார். ஆண்டவரை போய் பரிச்சை பார்க்கறது, ஆண்டவர் கீழ்படியாம போறது, சத்தியத்தை கை கொள்ளாம போறது வீணான மனுஷனே. நீ வீணான மனுஷன், இந்த பூமியில வீணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையா தேவச்சனமே, அதனால பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டது வீண் அல்ல. பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டது வீண் அல்ல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்குது, அனல் மூட்டினா தான் வெளியே வரும். பரிசுத்த ஆவி ஞானசாரம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவி உள்ள வந்துட்டார். நமக்கு என்ன செய்யணும்? அனல் மூட்டணும். அனல் எப்படி மூட்டுறது? கீழே விறகு வச்சு மேலே உட்காந்துக்கிறதா? நம்ம கீழே நல்லா விறகு எரிச்சு பெரிய பெரிய கட்டைகளை வச்சு எரிச்சு விட்டு நடுவில் உட்காந்துக்கிறதா? அது அனல் மூட்டுறதா? அது அனல் மூட்டுறதா? எப்படி அனல் மூட்டுறது? சபைக்கு சரியான டயத்துக்கு வந்து சரியான ஆராதனை கலந்து கொண்டு ஒருமனப்பட்டு நம்மை அர்ப்பணிச்சு பாவ வாழ்க்கை விட்டு விட்டு நம்ம இருத்தை ஆண்டு கொடுக்கும் பொழுது ஆராதனையில, வேத வாசிப்புல, ஜபத்துல, நம்ம உபவாசத்துல, கண் விழிப்புதல்ல, நன்மை செய்வதில் இப்படி தேடும் பொழுது நமக்குள்ள ஒரு அக்கினி மூண்டும். அதான் சங்கீத பார்த்தோம். சங்கீதத்துல வேதத்தை தியானிக்கும் பொழுது அக்கினி மூண்டது. சங்கீதம் தான் கேட்டோம். அல்லேலூயா. வேத வசனத்தின்படியும் வாழ்க்கையை நீ வாழும் பொழுது, வேத வசனத்தின்படியும் வாழ்க்கையை திருப்பும் பொழுது உனக்குள்ள என்ன செய்யுங்க? ஒரு அக்கினி உனக்குள்ள வந்துடும். அதுதான் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை.
அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பெற்றது வீண் அல்ல, பரிசுத்த ஆவி பெற்றது வீண் அல்லன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆரம்பத்துல விழுந்து விழுந்து சாட்சி சொன்னமா இல்லையா? விழுந்து விழுந்து சாட்சி சொன்னோம். இப்ப என்ன பண்ணிட்டோம்? குழந்தைக்கு ஞானம் முளைச்சிருச்சு. என்ன முளைச்சிருச்சுங்க? குழந்தைக்கு ஞானம் முளைச்சதுனால இப்ப அதெல்லாம் மறந்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எவ்வளவு நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். அதனால தேவன் நமக்கு செஞ்சது வீண் அல்ல, ஒவ்வொரு காரியம் வீண் அல்ல என்பதை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டது வீண் அல்ல. அல்லேலூயா. ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது, பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால என்ன செய்யணும்? அடல் மூட்டல் உனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை வேதம் வாசித்து உனக்குள்ள இருக்கிற எல்லா தீமையான காரியங்களும் அப்புறப்படுத்தி தேவனை பிரியப்படுத்தி பரிசுத்தவான்களை நேசிச்சு பரிசுத்தவான்களை நன்மை செஞ்சு பரிசுத்தவானோட ஐக்கியமா இருக்கும் பொழுது உனக்குள்ள என்ன செய்யுங்க? ஒரு அக்கினி உனக்குள்ள பற்றி எரியும். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. 7வது கலாத்தியர் 3:4. கலாத்தியர் 3:4. எத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ அவைகள் வீணாய் போயிற்றே. அல்லேலூயா. அல்லேலூயா. இத்தனை பாடு, நீ சர்ச்சுக்கு வந்த பிறகு இத்தனை பாடு நீதி நிமித்தமாக கஷ்டப்பட்டையே, அதனால வீணா போயிடுச்சோ? வீணாக போயிடுச்சோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையா தேவச்சலமே. அதனால ஆண்டவர் சமூகத்துல இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ அவையெல்லாம் வீணாய் போயிட்டோ. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும். தேவன் நம்ம அழைச்சது உண்மை, பேர் வச்சது உங்க அப்பா அம்மா உனக்கு பிறந்த உடனே பேர் வச்சது உண்மைதானா? உங்க அப்பா அம்மா பிறந்த உடனே உனக்கு பேர் வச்சது உண்மைதானா? யாரெல்லாம் நம்புறீங்க? நீங்க அப்பா அம்மா அதான் அவங்கதான் பெத்தாங்கன்னு தெரியும் உங்களுக்கு? உங்க அப்பா அம்மா பேர் வச்ச அப்பா அம்மா பெத்தாதான் உங்களை பெத்தாங்கன்னு தெரியுமா? இல்லையா? பேர் வச்சவங்க தான் உங்களை பெத்தாங்கன்னு தெரியுமா? இல்லையா? அதே போலதான் இயேசு கிறிஸ்து பேர் வச்சிருக்கிறார். பரிசுத்தவான்கள் பேர் வச்சிருக்கிறாங்க. பைபிள்ல வேத பேர் வச்சிருக்கிறாங்க. எப்படி உன பேர் வச்ச உன் அப்பா அம்மா நீ பார்க்கலையோ, வைக்கும் பொழுது எப்படி பார்க்கலையோ, அதே மாதிரி நல்ல கவனிங்க, நீ ஞானஸ்நானம் எடுக்கும்போது பார்க்க முடியாது. ஆனா அது பின்பாக சத்தியத்தை நேசித்து சத்தியத்தை வாசித்து சத்திய வசனத்தின்படி உன் வாழ்க்கையை மாற்றும் பொழுது உனக்கு என்ன செய்யுங்க? அந்த காரியமெல்லாம் வீண் அல்லன்னு தோணும். இல்லையா? எல்லாத்தையுமே காரணம் பரலோகம் போக வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சோதிக்கப்படணும். அது என்ன செய்யுங்க? நமக்கு சந்தேகம் வரும். கஷ்டம் வரும்போது சந்தேகம் வரும். இல்லையா? ஏன் இயேசு நம்மளை காப்பாற்ற வேண்டியதானே, ஏன் காப்பாற்ற மாட்டாரு? நல்லா கவனிங்க. அப்போ நமக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னா காப்பாற்ற மாட்டார். இல்லையா? இயேசுக்கு டைம் முடிஞ்சு போச்சு. அவர் 33 வயசுல பூமியில முடிச்சுட்டு போயிட்டாரு. ஐயோ இவ்வளவு வாலிப வயசுல செத்து போயிட்டாரப்பா, நான் சர்ச்சுக்கே வரல. இல்லையா? அவருக்கு கொடுக்கப்பட்ட ஐயாவிட வாலிப வயசுல பருவத்துக்கு போகணும்னு திட்டம். இந்த உலகத்துல பூமியை முடிச்சுட்டு திட்டம். ஐயோ வாலிப வயசு செத்து போயிட்டாரு, சர்ச்சுக்கு போய் என்னத்தை பண்றது, நான் வரல சொல்ல முடியாது. இல்லையா? அவர் கொடுக்கப்பட்ட வயசு 33 தான். இல்லையா? இல்லையா? அதனால உன் விசுவாசம் அப்படி இருந்தா என்ன செய்ய முடியாதுங்க. அவர் ஆண்டு தெரிஞ்சுக்கிட்டார். 33 வயசுல பூமியில வாழ்ந்து பலவுக்கு வரணும்னு தேவ சித்தம், தேவனுடைய திட்டம். இல்லையா? உன் விசுவாசம் நீ கிளவி ஆகிற வர வரைக்கும் இருக்க முடியாது. பூமியில கிளவியாகி என்ன பண்ண போற? இல்லையா? பூமியில நீ எத்தனை வருஷம் வாழ்ந்து என்ன பண்ண போற? பரலோகம் போவதற்கு உண்டான காரியத்துல வாழ்ந்தேன்னு நல்லா இருக்கு. இல்லையா? அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்காக பட்ட பாடுகள் வீண் அல்ல, கர்த்தருக்காக பட்ட பாடுகள் வீண் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்களாம் சாப்பாடு இல்லாம அரிசி இல்லாம எத்தனை நாள் உபவாசத்தோட கண் விழிப்போட தூக்கமே வராது, வயிற்றுல ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. அந்த பாடுபட்டாலும் வீண் அல்ல நான் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பட்ட பாடுகளுக்கெல்லாம் பலன் உண்டு. பட்ட பாடுகளுக்கு எல்லாமே
பலன் உண்டு, பொறுமைக்கு பலன் உண்டு. சரிங்களா? நம்ம எல்லா காரியத்தையும் பலன் உண்டு ஆண்டு சொல்றாரு. கர்த்தருக்காக எடுத்து பிரயாசங்கள் பூரா வீண் அல்ல சொல்லி அதே கலாத்தியர் 4:11 சொல்லப்படுது. அதே கலாத்தியர் 4:11, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு விசுவாசி, எத்தனை விசுவாசிக்கு நாங்க போய் என்ன பண்ணோம், வீட்டுல ஜெப கூட்டம், உபவாச கூட்டம், எத்தனை வீடு பார்த்து கொடுத்து விசுவாசி இருக்கு. ஊழியக்காரன் விடுதலை வாங்கி கொடுக்கலாம், ஆவிக்குரிய சத்தியத்தை நடத்தலாம், எங்களுக்கு வீடு வாங்கி பார்த்து கொடுங்க, எனக்கு அதை பார்த்து கொடுங்க, எனக்கு வண்டி பார்த்து கொடுங்க, எத்தனை அப்படி பார்த்து கொடுத்து என்ன செய்யுங்க, வாழ்ந்த பின்னாடி கழித்து போயிடறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஜனங்கள்லாம் நல்ல கவனிங்க, சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை, சத்தியத்தை ருசிக்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, கர்த்தருக்காக எடுத்த பிரயாசங்கள் வீண் அல்ல ஆண்டு சொல்றார். அடுத்து 10வது காரியம், பிலிப்பியர் 2:14, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அல்லேலூயா. வேத வசனத்தை வாசித்து தியானித்து வாழ்க்கையில கை கொள்ளணும். அவங்க தான் என்ன செய்யுங்க, வானத்தின் நட்சத்திரத்தை போல என்ன செய்ய முடியும், பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. வசனத்தை கை கொள்றவங்க தான் நட்சத்திரத்தை பிரகாசிக்க முடியும். வசனத்தை வாசித்து விடுறவங்க பிரகாசிக்க முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அதனால நாம் கர்த்தருக்காக ஓடினது வீண் அல்ல, வீண் அல்ல. நம்ம வேத வசனங்களை கைக்கு நடக்கும் பொழுது வீண் அல்லன்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. அதுக்கடுத்து மார்க் 14:4, மார்க் 14வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன். அல்லேலூயா. கர்த்தருக்காக கொடுத்தது வீண் அல்ல. பாருங்க, மரியாள் பார்த்தீங்கன்னா ஏறப்பட்ட பரிமள தைலம் தன் வாழ்க்கையில விலை உயர்ந்த பரிமள தைலத்தை நிறைய பணத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து பக்கத்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்படியே என்ன செஞ்சாங்க, உடனே அந்த பரிமள தைலத்தை எடுத்து கொண்டு போய் கால் பூரா ஊற்றி தன் முடினால தொடச்சி, நல்லா கவனிங்க, உடம்பெல்லாம் ஊற்றி விட்டாங்க. எல்லா சீசர்களுக்கு எரிச்சல் வந்துருச்சு. அங்கே வந்து கூட போது எரிச்சல் ஆகி போச்சு. ஏன்னா அவ்வளவு விலை உயர்ந்த அந்த பரிமள தைலம். அல்லேலூயா. அப்ப இயேசு சொன்னாரு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக அவள் என்ன பண்ணிட்டா, முன்னாடியே பரிமள தைலத்தை மேல பூசிட்டா. அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, அவளை வெறுக்காதீங்க நான் சொன்னேன். அல்லேலூயா. நான் வீட்டுக்கு வந்தேன், நீ தண்ணி கொடுக்கல. உன் வீட்டுக்கு வந்தேன், நீ தலையில எண்ணெய் பூசல. நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு முத்தம் கொடுக்கல. ஆனா இந்த மரியாதை என்ன பண்ணாங்க, உன் வீட்டுக்கு வந்தேன், நான் வந்தேன், வந்த நேரத்திலிருந்து பரிமள பூரா என் காலில் உடம்புல பூசி தன் முடி வச்சு தொடச்சி காலை முத்தம் கொடுத்து அன்பு காட்டினான். அதனால இவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. வந்த நேரத்திலிருந்து முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறான், காலை விழுந்து முடி வச்சு தொடச்சிட்டே இருக்கிறான். அதனால இவர் செஞ்ச பாவம் பூரா மன்னிக்கப்பட்டது. அன்பு கூர்ந்தாலே, என்னிடம் அன்பு கூர்ந்தாலே. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவினாலும் இயேசுட்ட அன்பு கூறும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது ஆன வாழ்க்கை செழிப்பாக மாற்றிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நாம் அதனால் பாவியில ரட்சிக்க தான் இயேசு வந்தார். அறியாதபடிக்கு பாவம் செய்யும் பொழுது, உணராதபடிக்கு பிசாசு பாவத்துக்கு அடிமையாக்கும் பொழுது, நம் பாவத்துக்கு மனம் திரும்பிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டவர் கொடுப்பது வீண் அல்ல. நீ கொடுத்ததெல்லாம் ஆண்டுடைய கணக்கு இருக்குது. அல்லேலூயா. நம்ம ஆண்டை ஊழியத்தை கொடுக்கறது புறமே கணக்கு இருக்குது. பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். நீ கொடுத்த காணிக்கையில பெட்டியில என்னென்ன போட்டையோ அது பூராமே அங்கே கணக்கில் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, ஆகிய தேவன் நினைச்சு வரீங்க, கட்டாயமாக உடனே
அவிதமாக ஆசீர்வார் வீணல்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து சொல்றாரு கலாத்தியர் 2:2 நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில். கலாத்தியர் 2:2 2வது வசனம் தான். வாசிங்க. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஊழியம் செய்தது, சுவிசேஷம் சொன்னது, ஆத்மா ஆதாயப்படுத்தினது, அந்த ஆத்மாவுக்காக செலவு பண்ணது, இது பூராமே வீண் அல்லன்னு ஆட சொல்றார். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஊழியம் வீண் அல்ல, வீணே அல்ல ஆண்ட சொல்றார். அல்லேலூயா. அருமைய தேவச்சனமே, அதனால கிரி இல்லாத மனுஷனே, சிலுவையில இயேசு அறையப்பட்டது வீண் அல்ல, சிலுவின் உபதேசம் வீண் அல்ல, கிறிஸ்து உயிரோடு எழுந்தது வீண் அல்ல, இயேசுவை பின்பற்றுவது வீண் அல்ல, இயேசுவை ஆராதிப்பது வீண் அல்ல, கர்த்தருக்காக யாவற்றையும் வெறுப்பது வீண் அல்ல, பரிசுத்த ஆவியானை பெற்றுக்கொண்டது வீண் அல்ல, கர்த்தருக்கு பட்ட பாடுகள் வீண் அல்ல, கர்த்தருக்காக எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் வீண் அல்ல, கர்த்தருக்காக ஓடினது வீண் அல்ல, கர்த்தருக்காக கொடுப்பது வீண் அல்ல, நீங்கள் செய்கிற ஊழியம் சுவிசேஷம் ஆத்ம ஆதாயம் வீண் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுக்கு எல்லாமே பிரதிபலன் உண்டு, இது எல்லாமே பிரதிபலன் உண்டு. அதனாலதான் மனுஷனும் காத்திருந்து பொறுமையா இருந்து நம்ம என்ன செய்யுங்க, இந்த உலகத்தை ஜெயித்து எல்லாவற்றையும் நம்ம சோதித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அது ஒரு உணராத மனுஷனை பத்தி சொல்றாரு, வீணான மனுஷனேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ கொடுத்ததுக்கு பலன் உண்டு, நீ பட்ட பிரயாசத்துக்கெல்லாம் பலன் உண்டுன்றது ஆண்ட வேத சத்தியம் தெளிவா சொல்லுது. ஓடி வந்த ஓட்டம் வீண் அல்லன்னு ஆண்டு சொல்றாரு. அதனால அருமைய தேவச்சனமே, நம்ம எல்லாத்துக்குமே பலன் உண்டு, பலன் உண்டு என்பதை ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகியனால அருமைய தேவச்சனமே, நம்ம ஆண்டவருக்கு பிரயாசப்பட்டது, பசேறி வருவது, ஆண்டவராக ஒளிந்து செலவு பண்ணுவது, ஆண்டவர் கொடுப்பது, ஆண்டவரை தேடுவது, சத்தியத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, பரஸ்பரோட கூடிய ஒன்று சேர்ந்து ஜெபிப்பது எதுவுமே வீணு கிடையாது. இதுக்கெல்லாமே பிரதிபலன் உண்டு, பிரதிபலனு வாழ்க்கையில உண்டு. அது தேவச்சனமே. ஆகியனாலே நம்ம ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக பரிசுத்தமான வாழ்க்கைக்காக நம்ம ஓடுவோம். கட்டாயமாக இந்த ஓட்டத்தை என்ன செய்வாரு, கட்டாயமாக நம்ம சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் படியிடலாம். நன்றி ஏசப்பா. இந்த நாட்களிலே வீணான மனுஷனே என்று யாக்கோபு 2:20 வாசித்தோம். ஆண்டவரே, நாங்கள் ஓடுவது வீண் அல்ல, நாங்கள் வேத வாசிப்பது வீண் அல்ல, நாங்கள் ஜெபிப்பது வீண் அல்ல, உபவாசிப்பது வீண் அல்ல, கொடுப்பது வீண் அல்ல, ஐக்கியம் கொள்வது வீண் அல்ல. ஆண்டவரே, எல்லாத்துக்குமே பலன் உண்டு என்று நீங்க பேசியிருக்கிறீங்க அப்பா. அதனால வீணான மனுஷனே, இதை உணராதபடிக்கு, அறியாதபடிக்கு, அவன் உணராதபடிக்கு இருக்கிற மனுஷனை பார்த்து நீங்க சொல்றீங்க கிரியில்லாத மனுஷனே என்று நீங்க சொல்றீங்க ஆண்டவரே. கிரியில்லாத விசுவாசம் செத்ததுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. என் தேவனுக்காக இந்த பரிசுத்த வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் தேடி வருவது வீண் அல்ல, நாம் சுவிசேஷம் அறிவிப்பது வீண் அல்ல, ஆத்மா ஆதாயப்படுத்துவது வீண் அல்ல. இதுக்கு எல்லாமே பலன் உண்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே பலன் உண்டு, இம்மையிலும் மறுமையிலும் பலன் உண்டு என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைடைய மனக்கண்ணை திறங்கப்பா, திறங்க. இந்த பரிசுத்த வாழ்க்கையில பிள்ளைகள் ஓடி வர கிருபை தாங்க. உண்மையே பின்பற்றி வந்து இந்த சபைக்கு ஒளித்துக்கு அதிகமாக செபிக்க, அதிகமாக அன்பு கொள்ள, அதிகமாக இந்த சத்தியத்தை நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. எல்லா சத்துருவை ஜெயித்து, எல்லா சத்துரு சாத்தானை பாதபடியாக்கி, எல்லா பாவங்களை பாதபடியாக்கி ஜெயிக்க பிள்ளைகள் கிருபை தாங்க. ஆண்டவரே, இன்மையிலும் மறுமையிலும் நான் உங்களை ஆசிரியப்பே நீங்க சொல்லியிருக்கிறீங்க. விதமாக உன் பிள்ளைகள் பட்ட பாடலுக்கெல்லாம் பலன் உண்டு ஆண்டவரே. சிந்தின கண்ணீருக்கெல்லாம் பலன் உண்டு. எத்தனை கண்ணீர் சிந்திருக்கிறோமோ அத்தனை கண்ணீருக்கு பலன் உண்டு.
எத்தனை இழந்திருக்கிறோமோ அத்தனை இழப்புக்கும் பலன் உண்டு சொல்லிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த பிரயாசமெல்லாம் வீண் போகாத ஆண்டவரே, இந்த பிரயாசமெல்லாம் வீண் போகாத ஆண்டவரே. அருமையான பிள்ளைகள் மத்தியில் பேசிருக்கிறீங்க. வீணான மனுஷனே, நீ ஓடி வந்த ஓட்டம் வீண் அல்ல, வீண் அல்ல. தேவன் ஒரு நோக்கத்தோடு உன்னை அழைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு உன்னை அழைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவன் உன்னோட இருக்கிறார் என்பதை அவர் பேசி இருக்கிறார். தரப்பட்ட பாடுகள்லாம் வீண் அல்ல என்பதை 11 காரியங்களை சொல்லியிருக்கிறார். அருமையான மகனே மகளே, நீ தேவனுடைய ஊழியங்களை ஆலயங்களை தாங்கி வருவது வீண் அல்ல, ஜெபிப்பது வீண் அல்ல. எல்லாவற்றுக்குமே பலன் உண்டு, இம்மையிலும் மறுமையிலும் பலன் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அந்த பலனை பெற்றுக் கொள்ளுவோம், விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்ளுவோம், அந்த விசுவாசத்தோடு ஓடி வருவோம். இம்மையிலும் மறுமையிலையும் நாம் அந்த பலனை பெற்றுக் கொள்ளுவோம். நன்றி சப்பா. இந்த அருமையான பிள்ளைகளுக்கு நீங்க பேசிருக்கிறீங்க. ஈனான மனுஷனே, கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று பேசிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கேட்ட வார்த்தை மூலமாக இன்னும் தேவனோட அதிகமாக கிட்டி சேர, வேத வசனங்களை கிட்டி சேர, சுவிசேஷம் சொல்ல, ஆத்மகள் ஆதாயப்படுத்த, நன்மை செய்ய, ஆலயத்து ஊழியத்தை தாங்க, ஜெபிக்க, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க, விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேத வசனம் நிலைத்திருக்க, இயேசுவை போல நாமே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. முடிவுரையந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. முடிவுரைந்து இருக்கிற ரட்சிப்பு தான் உண்மையான ரட்சிப்பு ஆண்டவரே. அந்த ரட்சிப்பில் கிருபைத்தாங்க இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கேலுக்கு நல்ல பிதாவே. ஆமென். கண்ணை மேம்படுத்துவோம். ஆமென். பரலோகத்தின் தேவன் மத்தியில் பேசியிருக்கிறார், பேசியிருக்கிறார். ஆமீன். ஆண்டவருக்காக நாம் ஓடுவோம், சபைக்காக ஓடுவோம், ஊழியத்துக்காக ஓடுவோம், விசுவாசத்தை ஓடுவோம், ஆத்மா ஆதாயப்படுத்துவோம், சுவிசேஷம் சொல்லுவோம், தேவனுடைய ஊழியங்கள் ஆழங்களை தாங்குவோம். தேவன் நம் பிரதிபலனை கொடுப்பார், பிரதிபலனை கொடுப்பார், பிரதிபலனை கொடுப்பார். ஒருபோதும் தேவன் நம்ம கைவிட மாட்டார், ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். உனக்கு பலன் உண்டு, உனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சான்றவர் சொல்லுகிறார். நன்றி சப்பா, நன்றி. கோடான கோடி நன்றி. நாம மகிமைப்பட்டிருக்க முடியாது.